ஹாய் ஃபெமினைன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்ன வீடியோ அப்படின்னாக்கா, இன்றைக்கி ஃபெமினைன் 9 டெக்னாலஜி நாப்கினோட டெமோ பார்க்கலாமா? நம்ம இந்த பேட் எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் என்னென்ன இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறதுல என்ன இருக்குது, அதாவது எக்ஸ்ஒய் பிராண்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த நாப்கினில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபெமினைன் ஆர்கானிக் சானிட்டரி நாப்கின் எப்படி பேக் பண்ணி வந்துருக்கு பாருங்கள். இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு, நாப்கின் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இந்த பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை எப்படி ஸ்டிக் பண்ணுறது அப்படின்றத நம்ம காமிச்சிக்கலாம். புரியுதுங்களா? அடுத்தது ஸ்டிக் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டுன்னு முன் சைடும் போட்டிருக்காங்க, பேக் சைடு ஆரோ போட்டிருந்தாங்க, முன் சைடு ஒரு ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஸ்டிக்கர் மேலே உள்ளதை பேண்டியில் மடித்து ஒட்டிடுவோம். பேக் சைடு உள்ள ஸ்டிக்கரை மடித்து ஒட்டக்கூடாது, இப்படியே ஃப்ளாட்டாகவே ஒட்டிடணும். ஓகேங்களா? அதாவது நம்ம உட்காந்தாலும் சுருங்காமல் மடங்காமல் இருக்கிறதுக்காக இப்படி கொடுத்துருக்குறாங்க. இது பேக் சைடு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்குள்ள ஒரு பீரியட் பேண்ட்டி யூஸ் பண்ண ஃபீல் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆனியன் சிப் 9 டெக்னாலஜி உள்ள சிப்பை நம்ம எடுத்து எதில் போட போகிறோம்னா, ஒரு கெமிக்கல் கலந்த தண்ணியில் போட போகிறோம். ஏன்னா அந்த கெமிக்கலை எப்படி கிளியர் பண்ணுது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த டெமோ. ஒரு 2 ட்ராப் நான் இதில் விடுறேன். இது டிஞ்சர் நிறைய விட்டுட்டேன். கலர் தெரியுதுங்களா உங்களுக்கு? கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது. அதில் இந்த ஃபெமினைன் உள்ளர இருக்கிற 9 டெக்னாலஜி சிப் எடுத்து அதில் நம்ம போடலாம். நம்மளோட ப்ளட்டை எப்படி கிளியர் பண்ணுதுன்றதை பார்க்குறது. ஓகேங்களா? இந்த சிப்பு இதில் இப்போ போட்டு அந்த வாட்டர் எப்படி கிளியர் ஆகுது, எவ்வளோ ஒயிட் ஆகுதுன்றதை பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம அந்த டிஞ்சர் ஊற்றக்குள்ளே கலராக இருந்தது இல்லைங்களா, இப்போ எப்படி ஒயிட்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம ப்ளட்டில் இருக்கிற பாக்டீரியாவை கில் பண்ணுது. அடுத்தது நம்ம இப்போ இதில் ஒரு 100 ml வாட்டர் விட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நாப்கின் பிளாஸ்டிக், கெமிக்கல், ரீயூசபிள், அப்புறம் பெர்ஃப்யூம் லேயர் கலந்துருக்குறாங்க. இருக்கிறது 4 லேயர் தான். 4 லேயருமே பிளாஸ்டிக். அதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வஜினால் இச்சிங், இரிட்டேஷன், தொடெல்லாம் ஓராஞ்சி காயமாக போகிறது, கருப்பாக போகிறது, இப்படி பல பிரச்சனை வருது. அதுக்கு பதில் நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போது அதுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்மளோட ஃபெமினைன் ஆர்கானிக் சானிட்டரி நாப்கின் நமக்கு ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது. எல்லாமே 9 லேயர், 9 லேயருமே சர்ஜிக்கல் காட்டன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளர அலோவேரா ஜெல்லு தான் இருக்குது. அடுத்தது 9 டெக்னாலஜி உள்ள ஆனியன் ஸ்ட்ரிப் இருக்குது. 2 ப்ரீத்தபிள் லேயர் இருக்குது. நம்மளோட மூச்சு நம்ம எப்படி மூக்கில் சுவாசிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஸ்கின் எப்படி சுவாசிக்குதோ அதே மாதிரி நம்மளோட பிறப்புறுப்பும் சுவாசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த எக்ஸ்ஒய் பிராண்டு நாப்கின் யூஸ் பண்ணுறதுனால அதில் பிளாஸ்டிக் கெமிக்கல் தான் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம இப்படி போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வஜினாவை க்ளோஸ் பண்ணி 3 to 5 நாள் வச்சிடுறதுனால நமக்கு ப்ரீத்தபிள் கிடையாது. ஹீட்டு அப்படியே உள்ளறையே இருந்து அது நமக்கு ரிவர்ஸில் திரும்ப நம்ம உடம்புலேயே தான் போகுது. அதனால தான் நமக்கு அந்த இச்சிங், இரிட்டேஷன், அப்புறம் ஒரே ஹீட்டாகி அந்த காயமாகிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் வருது. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் சொல்லலாம். இப்போ நம்ம இதில் 100 ml விட்டோம். 100 ml விட்டது அப்படியே தான் வருது. பட் நம்மளோட ஃபெமினைன் ஆர்கானிக் சானிட்டரி நாப்கினில் வரல. ஓகேங்களா? எல்லாமே அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போது இதில் 4 லேயர் பிளாஸ்டிக் லேயர், அப்புறம் பெட்ரோலியம் சிலிக்கான் ஜெல், பெர்ஃப்யூம் லேயர். ப்ளூ கலர் தெரியுது இல்லைங்களா, அது பெர்ஃப்யூம் லேயர். உள்ளர இருக்கிறது ரீசைக்கிளபிள் காட்டன் தான். நமக்கு ஒன்றும் பியூர் காட்டன் வர்றது கிடையாது. இது பெர்ஃப்யூம் லேயர். உள்ளர இருக்கிறது ரீயூசபிள் காட்டன். இதனால் நமக்கு ஒரு யூஸ்மே கிடையாது. அடுத்தது பலூன் பிளாஸ்டிக், இண்டஸ்ட்ரியல் கம் யூஸ் பண்ணியிருக்க பலூன் பிளாஸ்டிக். இதுவுமே பிளாஸ்டிக் லேயர் தான்.
நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நாப்கின் ரிமூவ் பண்ணாலும் நம்மளோட பேண்டியில் இந்த மாதிரி இந்த கம் வந்து ஸ்டிக் ஆகிருக்கும். அப்போது அந்த நாப்கின் இல்லாமல் நம்ம அந்த பேண்ட்டி யூஸ் பண்ணுறப்போ அப்போயும் அதோட கெமிக்கல் வந்து நம்ம உடம்புல ட்ராவல் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இப்போது நம்ம ஃபெமினைன் ஆர்கானிக் சானிட்டரி நாப்கினில் பாருங்கள் 100 ml விட்டோம், 1 ட்ராப் கூட வெளியில் வரவே இல்லை. நம்ம ஏற்கனவே அந்த சிப்பு வெளியில் எடுத்துட்டோம். இதில் வந்து 2 லீக் ப்ரூஃப், 2 சைடுமே லீக் ப்ரூஃப் லேயர். ஓகேங்களா, கொஞ்சம் கூட லீக் ஆகவே ஆகாது. அடுத்தது பிரீத்தபிள் லேயர். ஒரு நிமிஷம். இது பிரீத்தபிள் லேயர் நமக்கு. ஓகேங்களா, அடுத்தது சுத்தமான அலோவேரா ஜெல். இது ஏர்லீடு பேப்பர். எப்படி ஆகிடுது பாருங்கள். 2 ஏர்லீடு பேப்பர், சர்ஜிக்கல் காட்டன். இதில் யூஸ் பண்ணியிருக்க கம்முமே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லேருந்து எடுக்கிற ஆர்கானிக் கம்மு தான். இந்த லேயரும் பேப்பர் தான். அப்புறம் நம்ம இந்த 100 ml வாட்டர் விட்டோம் இல்லைங்களா, அது எங்கே போணுச்சுன்னா இந்த ஜெல். எவ்வளோ அமுக்குனாலும் புழிஞ்சாலும் எடுக்கவே முடியாது ஒரிஜினல் அலோவேரா ஜெல். இது எவ்வளோ சில்லுன்னு இருக்குது பாருங்கள். இந்த சில்னஸ் வந்து நம்ம நாப்கின் யூஸ் பண்ணக்குள்ள 5 டேஸும் நமக்கு வஜினா இவ்வளோ சில்லுன்னு தான் இருக்கும். அப்போது நமக்கு இச்சிங் இரிட்டேஷனும் வராது, நம்மளோட கர்ப்பப்பை சூடாகாது, வெஜினா காயமாகாது, எரிச்சல் இருக்காது, அப்புறம் பீரியட்ன்ற ஃபீலுமே இருக்காது நமக்கு. ஓகேங்களா, இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேடில் இருக்கிற ப்ராப்ளமும் இதில் இருக்க விஷயமும் எவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மாதவிடாய் கடக்க வேணாம், ஹாப்பி டே எவ்ரிடேவாக இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபெமினைன் ஆர்கானிக் சானிட்டரி நாப்கின் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஹாப்பி டே எவ்ரிடேவாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.